கனகாங்கிற ரொம்ப பெக்யூலரான ஒரு கனகா அந்த ரூமை போட்டுட்டு என்ன தாண்டி பண்ற எக்ஸோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனால தான் அந்த பேரை செய்யறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இம்மெச்சூர்டான ஒரு வயசு தான். அந்த வயசுல ஒரு ஃபேம், அந்த ஃபேம் ஹேண்டில் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இருக்கு. இல்லை யாராவது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அதை டேம் பண்ணியிருப்பாங்க. இவரோட வீடியோஸ் வந்து லாக்டவுன் அப்போ என்னோட கசின் காமிச்சிருக்கா. கனகா கேரக்டர்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. என் பேர் கனகா கிடையாது, என் பேர் கேக்ஸ். அவங்க வந்து எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க நேசமணின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது மாதிரி தான் இருக்கும் என் கட்டுக்குள்ள. ஆக்சுவலா எங்க டிபார்ட்மெண்ட் வந்து இறங்கும்போது கார்ல இறங்கும்போது அந்த வடிவில இருந்து இறங்க வரல, அது மாதிரி தான் செட்டில் வந்து இறங்கும். உங்களுக்கு வெள்ளடிக்க இறங்கிடுவேன், டக்குன்னு இறங்கிடே. காஸ்டியூம் அந்த மாதிரி தான் போட்டு பாரு. எப்படி தான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் அது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து சடனா வந்த விஷயமா ரொம்ப நாள். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. ஓகே, அந்த மூட்ல தான் இருக்கா, கேட்டுருவோம். கோபி கோபி கோபி. யார் கோபி? இல்ல ஒண்ணும் இல்ல, கேட்குமா? கேளு. இல்ல இந்த கோபி கோபின்னு ஒருத்தன் ஹாட் போட்டிருக்கான், அடிக்கடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். கோபினிடா. ஓ கோபினியா, நம்ம ஃப்ரெண்டு. அவ்வளோதானா? சரி கேட்போமா? சரி கேளு. என்ன ஷரண் இப்போ? ஷரண் ஒருத்தன் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அனுப்புறான், நீ அவனுக்கு ஹார்ட் இன் போட்டு ரிப்ளை பண்ணிட்டே இருக்க. ஷரண்யாடா, அன்னைக்கு ஒரு வாட்டி கேட்டியே. ஓ ஆமா, நம்ம மீட் பண்ணோம்ல, அந்த சரண்யாவா? சரி ரைட். நான் இன்னும் சரி அப்பா அப்படின்னு கேட்டோம். ஒண்ணுதான் இருக்கு, கேட்டுருவோம். சரி கேட்டுருவோம். ஓகே. ஹரி 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 இல்ல இல்ல ஹரின்னு ஒண்ணு நான் கூட நினைச்சேன், ஹரிப்பிரியாவா ஹரிதாவா தானே இருக்கும். எனக்கு மேல ஒன்றும் பெரிய டவுட்லாம் இல்லம்மா. ஹரி தெரியாதா உனக்கு? யார் ஹரி? நம்ம ஹரி. ஹரிப்பிரியா தானே? ஹரி இந்த ஹரி தான். யாரா அந்த பைய? நாங்க ரெண்டு பேரும் பெஸ்டிஸ். ஐ அம் யுவர் பெஸ்டி. பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டி. திஸ் இஸ் பாய் பெஸ்டி. தான் ப்ரோ, லவ்வே வீணா போகுது. நம்ம போயிடலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நல்லா இருக்கு. இது எப்படி இந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? இல்ல இது கதை தான். கதையில ஒரு ஹவுஸ் கீப்பிங்கா போறான் அப்படிங்கும் போது நார்மலா உங்களுக்கு எல்லாருக்குமே வரத்தாட்டு ஹவுஸ் கீப்பிங். ஓகே, வீட்டு வேலைக்காரன் அந்த மாதிரி. மிஸ்டர் அதான் ஆக்சுவலா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பர் தான் வரணும். ஓகே, பட் எனக்கு வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் அந்த கேரக்டரே அவன் வந்து ஹவுஸ் கீப்பிங் தான் சொல்லிப்பான். ஸோ ஒரு அந்த வேலையா சொல்ல மாட்டான், அவனுக்கான தான் சொல்லிப்பான். ஸோ அதனால மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பெருசா ஒரு கதையெல்லாம் பெரிய அவ்வளவுதான். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் குளோபல் குட்டப்பா அப்படிங்கறப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க படத்துக்கு ஷூட் போக முன்னாடி ரிஹர்சல் போனோம். 3-4 days ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட் போனோம். ஸோ எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. த்ரூ அவுட்டாவே படம் பூராவுமே டிராவல் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. அதனாலேயே நிறைய விஷயம் கத்துட்டேன். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீமோட ஒர்க் பண்ணது. டீசர் பார்க்கும்போது தெரியுது ஒரு வேற ஒரு ஷேடு ஒரு லாஸ்ட்லியாவை பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சா? ஆமா, இந்த கேரக்டர் கொடுத்த இசை கேரக்டர்னால கொஞ்சம் டாமினண்டா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஹரிபாஸ்கர் இவர் என்ன பண்ணாலுமே வந்து ஒரு இரிட்டேட் ஆகுற ஒரு கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பையனை பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும். சோ அதனாலே கொஞ்சம் அந்த பொண்ணு பார்த்தா கொஞ்சம் டாமினண்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ அது கேரக்டர். ஓகே. ஸோ ஹரி ப்ரோ சொன்னாங்க உங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டுல உங்களை பார்த்து பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல இது எப்படி சொல்லலாம்னு தெரியல. ஒன் கை மேக்ஸ் அவர் காலேஜ் டேஸ் மெமரபிள்னா அது நீங்க தான். ஃபுல்லா அந்த டைம்ல காலேஜ் குரூப்ல இருந்து எல்லாத்துலயுமே உங்களோட வீடியோ உங்களோட நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆச்சு. அது எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்க பிரைம் டைம் அந்த யூடியூப்ல? அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இம்மெச்சூர்டான ஒரு வயசு தான். அந்த வயசுல ஒரு ஃபேம். ஓகே, அந்த ஃபேம் எப்படின்னா ஓகே இப்போ மூவி பண்ணி செலிபிரிட்டி ஆகி ஸ்டார் அந்த ஃபேம் ஒண்ணு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஓகே, இது என்னன்னா திடீர்னு இப்படி ஃபேம்னோடனே
அடடா இதுனாடா அது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே அதாவது அந்த ஃபேம் ஹேண்டில் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இருக்கு இல்ல யாராவது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பண்ணிருக்காங்கன்னா நமக்கு அதை டேம் பண்ணிருப்பாங்க. ஓகே இது இப்படி இருக்கும், இது இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நமக்கு அப்படி இல்ல, ம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். Yes. அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ரீம் ஓடுறது சரி அப்படி ஓடுறது சரி தலகால் புரியாம தான் ஆடிட்டு இருந்தேன் நான். ஓகே அப்புறம் ஒரு 2 years கழிச்சு கொஞ்சம் இல்ல இது அந்த மொமெண்ட்ல வர ஒரு ஹை தான். ம் ம் அதனால இது லைஃப் கிடையாது ஓகே அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அண்ணா. ஓகே. அப்பவே வந்து ஹரிபாஸ்கர் ஃபேன்ஸ் கிளப் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு. அதாவது மீம்ஸ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் எல்லாத்துலயுமே உங்களோட முகம் வந்து அந்த காலேஜ் டைம்ல அந்த எல்லா பசங்களுக்கும் பரிச்சயமாச்சு. ஸ்கூல் டைம்ல கேர்ள்ஸா நீங்க பண்ணுவீங்கல்ல, ஏய் ஸ்வாதி அப்படிங்கறது வந்து லோக்கல் லோகநாதன், குவார்டர் கோவிந்தன், கனகாஸ்ரீ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நீங்க. அந்த பேர்கள்லாம் எப்படி, இந்த பேர்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அது டக்குன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே படிக்கிற மாதிரி பேரா இருக்கணும். எது வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோமோ அந்த பேர் சொன்னா இப்ப கனகான்ங்கிற ரொம்ப பெக்யூலரான ஒரு இதுதான். இப்போ ஜென்ரலா யாரும், ஆனா கனகான் ரொம்ப அழகான தமிழ் பேர் அது. ஆமா. ஆனா அது யாரும் வந்து வைக்கிறது கிடையாது. கேக்ஸ் ஊர்ல எல்லாம் வச்சுப்பாங்க, பழைய பாடு கனகாம்பரம் சொல்லுவாங்க. ஆமா பூ இருக்கு, அது மாதிரிலாம் பேரு. அது வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ஃபன்னியான்ற மாதிரி. நம்ம வச்சது அந்த ஃபன்னியாத பேர் மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டரோட போல்டா இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வச்சது. ஓகே. கனகா என் பேரு கனகா கிடையாது, என் பேர் கேக்ஸ் கேக்ஸ் கேக்ஸ். லோக்கல் லோகநாதன்லாம் வந்து லோகநாதன்ற பேரும் இதே மாதிரிதான். யாரும் பெருசா நம்ம கேட்டிருப்போம், ரொம்ப நிறைய கேட்ட. இப்போ ரமேஷ், இந்த ராஜேஷ் மாதிரி ஒரு பேரு இல்ல. லோக்கல் லோகநாதன், குவார்டர் கோவிந்தன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு அடமொழி வச்சுக்கிட்டா ஓகே இன்னும் கொஞ்சம் பெக்யூலரா இருக்கும் பார்க்க. நம்ம அந்த பேருக்கான ஒரு கேரக்டரா இருக்கும். ஓகே அப்படிங்கறதுனால யாருகிட்ட? லோக்கல் லோகநாதன் கிட்டேவா? இல்ல அப்போ ரூமர் இருந்துச்சு ஸ்வாதி தான் வந்து உங்க எக்ஸோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனாலதான் அந்த பேரை செய்யறீங்க. ஒண்ணுமே இல்லாத ஸ்வாதி உனக்கு என்ன தெரியும் உட்காரு. ஏன் அந்த இடத்துல ஸ்வாதின்னு வச்சோம் அப்படின்னா ஸ்வாதிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். ஓகே. ஸ்வாதி, பிரியா அப்படின்ற பேர்லாம் நிறைய பேர் உங்க பேரா வச்சிருப்பாங்க. காமனா ஒரு பேரா இருக்கும். சோ அது ரீச்காக தான். ரீச்காக தான். ஸோ ஸ்வாத்தின்னு சொன்னா ரீச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தது. ஓகே. இப்போ நாங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவரை வந்து எங்க கிளாஸ்ல ஒரு பையனா அந்த மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி அவர் வீடியோஸ் பார்த்த? இல்ல பிரதர், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே இவர் வீடியோஸ்க்கு பயங்கரமான ஃபேன். நான் காலேஜ் டைம்ல இருந்து படிக்கும் போது இவர் வீடியோஸ்லாம் பயங்கரமா. அப்போ நான்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் அவர் பண்ணி அப்போ அந்த டைம்லயே நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து அதே மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து நாங்களாம் பண்ணோம். சும்மா அப்பெல்லாம் பிக் பாஸ் ரிலீஸ் ஆனிச்சு அப்போ ஃபர்ஸ்ட் சீசன். அப்ப அதுல உள்ள ஆள் மாதிரி நாங்களே பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிட்டு வீடியோ எல்லாம் பண்றோம். ஸோ அப்பவே வந்துட்டு அவரோட ஃபேன் தான் நான் ஆக்சுவலா. ஸோ அவர் கையில ஒரு கருப்பு கலர் பேண்ட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த மாதிரி நல்லா ஒரு பேண்ட்ல வாங்கி போட்டு சுத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அதான் நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒருத்தரா இருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ அவர் நானும் ஒரு பெரிய ஃபாலோவர்னு சொல்லலாம் அவருக்கு. ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகும் போதே அவரை வச்சு எழுதின கதை தான். ஆமா 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 இவருக்கான கதை தான். ஸோ அவர் அப்ரோச் பண்ணி ஒரு யூடியூப் சீரிஸ் மாதிரி பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணது. சீரிஸா வந்தது? ஆமா இல்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. 7 days ஷூட் பண்ணோம். ஓகே. ஷூட் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட்டாவும் சரி குவாலிட்டியாவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீமுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அந்த படம். ஸோ அதான் அந்த ஒரு எப்படி சொல்றது, நம்மளை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பர்சனா. இப்ப நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் மூலியமா அந்த படத்துல பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ லாஸ்ட்ல நீங்க இவரோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு சாரி ஓகே நம்ம பார்த்துட்டோம், நமக்கு வீடியோவா அவர் பார்த்துக்கோம், பட் கோ ஆக்டராங்கும் போது டிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் இவரோட வீடியோஸ் வந்து லாக்டவுன் அப்போ என்னோட கசின் காமிச்சிருக்கா. அப்போ அவ வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவா இவரை. ஸோ அந்த டைம்ல காமிச்சிருக்காங்க. ரொம்ப அந்த கனகா கேரக்டர்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. தென் நாங்க வந்து பட ரிஹர்சல் அப்போதான் மீட் பண்ணோம். அப்பதான் வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இவங்க 2 பேரும் ஒரு 2-3 years கூடவே டிராவல் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் அவங்கள தெரியும். பட் நான் தான் புதுசா வந்து உள்ள வரேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாங்க. அண்ட் ரிஹர்சல் பண்ணும் போதே எனக்கு தெரியும் இவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்றது. ஓகே. தென் ஒரு சீன் நாங்க இப்போ பண்றோம் அப்படின்னா அவரோட டயலாக்ஸ் போடுறதை விட அவரோட பாடி லாங்குவேஜ்ல வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு டிஃபரன்ஸ் காமிப்பாரு. இப்படி பாக்குறதா இருக்கட்டும், இப்படி கண்ணு இந்த பக்கம் பாக்குறதா இருக்கட்டும். ஸோ எனக்கு சம்டைம்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும்போது சிரிப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இவ்வளவு நல்லா பண்றாங்களே அப்படின்னு. நான் ஹரிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவரோட கேரக்டர்.
அந்த மாதிரி செட்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் மறக்க முடியாம உங்களுக்கு ரொம்ப கலாச்சு இந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்து ஏதாவது நடந்துச்சா? நிறைய டேக் எல்லாம் போற மாதிரி நடந்துச்சா? கலாச்சிக்கலாம் மாட்டோம், நல்லா பேசிப்போம். எனக்கு வந்து இவர் ரொம்ப சீரியஸா இப்போ இந்த ப்ரொமோஷன் அப்பதான் நான் இவர் கூடவே பேசுறேன். ரொம்ப சீரியஸா சுத்திட்டு இருப்பாரு. காலையில அந்த ஃபேஸ் வச்சாருன்னா முடிவு மட்டும் ஒரு மாதிரி சுத்திட்டே இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு. சோ இவரை வந்து நான் தூரத்துல இருந்து பாப்பேன். சில பாடி லாங்குவேஜ் இப்படிலாம் இவருக்கு பண்ணி காமிப்பாரு. இந்த மாதிரிதான் ப்ரோ நடக்கணும், மைக் இப்படி பின்னாடி மாட்டிடுவாரு, ப்ரோ இப்படி இல்ல ப்ரோ இப்படி நடக்கணும் ப்ரோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது திருப்பி இவர் பண்ணுவார். அதெல்லாம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் இவங்க 2 பேரும் பண்றது பார்க்கும்போது. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு வடிவேலுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை வந்து மாடுலேஷன் மாத்த வந்து நீங்க தான். எதுக்கு அப்படிங்க, எதுக்கு இது இது நிறைய பேர் வந்து அது அந்த வார்த்தையோட டோனையே மாத்திட்டீங்க நீங்க. அது யாராவது உங்ககிட்டயே வந்து சொல்லிருக்காங்களா? இல்ல அதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்படிலாம் இதான் ஒண்ணு நம்ம யதார்த்தமா சொல்லிட்டு போனதுதான். அதெல்லாம் மேபி எங்கேயாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், அது எங்கன்னு தெரியல எனக்கு. பட் யதார்த்தமா பண்ணது அது சரியான ஒரு டிஸ்கவர் பை ஹரிபாஸ்கர்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது நானும் ஃப்ரெண்டு தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பண்றோம், அது டேரக்டரா இருக்கும் ஆக்டரா இருக்கும் அப்படிங்கும் போது இப்போ படம் அப்படின்னு வரும்போது இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜேர்னி வந்து ஆக்சுவலா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரெண்டாவது வந்து பயங்கர என்ஜாயபிளா இருந்தது. ஸோ டே பை டே வந்துட்டு நிறைய லேர்னிங் இருந்துட்டே இருந்தது. ஸோ யூடியூப்ல இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கும். டக்குன்னு யூடியூப்ல இருந்து உடனே டக்குன்னு சினிமா ஜம்ப் பண்ண முடியாது, உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாது. ஓகே. அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைட். தென் ஸ்டோரிஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு இடத்துல வந்து எண்ட் அப் பண்ணது தான் இந்த ஃபிலிம். யூடியூப் பண்ணும்போது ஓகே, இப்போ மொனாக்டிங் சைடில் பண்ணிட்டு இருந்தாலும் எப்போ செப்பரேட்டாக இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அங்கே வேற விதமான வெப் சீரிஸ் அண்ட் கான்டென்ட் வீடியோஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் அவரும் வந்து இது மாதிரி கதையெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி நாங்கள் பண்ணலாம்னு நினைச்சோம். ஓகே. அப்போ அது வந்து நல்லா இருந்தது. இந்த ஓகே மீன் லைக் இந்த இதுவா சூப்பரா இருக்கே, கான்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. தென் லைக் வந்து இது அப்படின்னா ஃபில்மா பண்ணலான்னு சொல்லி அதை டெவலப் பண்ணி அப்புறம் ப்ரொடியூசர் முரளி சார் தான் வந்து கேட்டோம். நான் முரளி சார் கேட்கும் போது ஸோ அப்போ அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது முரளி சாருக்கு. ஓகே. ஆமா, முரளி சார் நான் மீன் லைக் அவரு முன்னாடி ஒரு 1 year நான் பேசியிருக்கிறேன். ஓகே. காட்டியிருக்கிறேன். ஓகே இது மாதிரி ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியும் தாண்டி இஸ் நாட் லைக் டூ இன்டூ யூடியூப் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் தெரியாது. மேபி அவங்க பசங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் அவருக்கு தெரியாது, மேம்க்கும் தெரியாது. ஓகே. இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு ரிஸ்க் தான். அவர் ஆக்சுவலா வந்துட்டு அவர் எடுத்த வந்து ஒரு ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கான்டென்ட், கதை நல்லா இருக்கு, என்னோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்துருக்காரு, ஆக்டிங்லாம் காமிச்சிருக்கிறேன். ஓகே. அப்புறம் தான் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே என்டர் ஆகுது. தென் ஒரு கோ ப்ரொடியூசர் உள்ள வராங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், கமிட்மெண்ட் கரெக்டாக அவருக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு இருந்தது. ஓகே. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவரு என்னை பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஓஹோ ஹரின் வந்து இப்போ ஓகே பண்ணிட்டு இருந்தா இவர் போய் தெரியும். நான் அங்கே போனேன், அங்கே சொல்றாங்க அது மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார் சார் என்கிட்ட. ஓகே. ஓகே சார், அப்பதான் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஓகே. ஸோ யா அதுதான் இந்த ஜேர்னி வந்து இப்படிதான் இருந்தது வரும்போது. ஓகே. நீங்க லாஸ்ட்லியா சொன்னாங்க செட்ல அப்படியே உருன்னு தான் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ ஏதாவது கோவப்பட்டு கத்திருக்கீங்களா செட்ல? அந்த மாதிரி நடந்திருக்கா? உருன்னுலாம் இருக்க மாட்டோம். ஆக்சுவலா எப்படின்னா எங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல முடிக்கணும் அது. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு ஒரு நாள்ல இவ்வளவு எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆனா கூட கிடைக்காது மறுபடியும். ஓகே. ஸோ அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆக்சுவலா ஒரு காமெடி படம் தான் எடுக்கிறோம் ஃபுல்லாவே. ஓகே. பட் ஆனா அது நானும் ஜாலியா இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா எங்க பசங்க இருக்க விட மாட்டாங்க ஜாலியா. ஏன்னா அதான் சொல்லல, இவங்க வந்து எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, நேசமணி சொல்லிட்டு. ஆக்சுவலா அது மாதிரிதான் இருக்கும் செட்டுக்குள்ள. நாங்க வந்து ஆக்சுவலா எங்க டிபார்ட்மெண்ட் வந்து இறங்கும்போது கார்ல இறங்கும்போது இந்த வடிவில இருந்து இறங்க வரல, அது மாதிரிதான் செட்ல வந்து இறங்குவோம். நான் ஃபர்ஸ்ட் இறங்கிடுவேன், டக்குன்னு இறங்கிடே அந்த மாதிரி தான் போட்டுப்பாரு. ஒரு ஷார்ட்ஸ் அந்த டைம்ல ஒரு டி-ஷர்ட் ஒன்னு எடுத்தேன், அதே மாதிரி ஒரு கேப் ஒரு ட்ரவுசர் ஒன்னு, ஒரு மைக் ஒன்னு சொல்லி இருப்பேன், பென்சில் ஒன்னு தான் சொல்லுவேன். அதுவும் சம்டைம் சொல்லி இருந்தா நினைக்கிறீங்க, அதுல தெரியல அது. சோ அந்த மாதிரி வந்து இறங்குவோம், டே இங்கதான்டா ஷூட்டிங், இங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து பத்திரமா வைக்கணும், ஒருத்தன் ஏதாவது பண்ணுவாங்க போடுவான், அது மாதிரி பண்ணுவான், ஓடுவானுங்க எல்லாம். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்கடா, 4 பேரும் கூப்பிடுவானுங்க, 4 பேரும் கூப்பிடாம வருவானுங்க. ஏன்னா நீ கூப்பிடல
ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் தான் எங்க. இதுவரையும் ஷூட்டிங் தள்ளி என்னடா பாத்தீங்க, இதான்டா ஷூட்டிங், ஷூட்டிங் பண்ண போறோம், அப்புறம் சென்டிங்களா கரெக்டா வேலை பாருங்க. அந்த மாதிரி அவனுங்களோட பெரிய பண்ணா இருக்கும். தேடுவோம் ஏதாவது ஒரு நேரத்துல எங்க எவனுமே இல்ல இருக்கு. அவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போனா அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருப்போம், சில டைம் கூப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு சரி பிரேக்ன்றுவாங்க, சரி ஓகேன்னு வந்துருவோம். ஒரு ஒரு 10-20 மினிட்ஸ் 10-15 மினிட்ஸ் ஆயிருக்கும். பின்னாடியே வந்து அசிஸ்டன்ட் வந்து பையன் வந்துருவான். ஒரு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் வந்து கதவு கிட்ட நின்றுட்டு கேரவன் கதவு கிட்ட நின்றுட்டு வெயிட் பண்ணிருப்பான். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு ஷார்ட் ரெடி நாங்க போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்பதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க, இப்பதான் சொன்னாங்க பிரேக் அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, இல்ல அவங்க சொல்ல சொன்னாங்க அதனால நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி வந்துடுறேன், இப்பயே சொல்லிடுவா, சாப்பிட்டு முடிச்சு வந்துடுறேன். சரி எவ்வளவு நேரம் ஆகும்? அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஷார்ட் சில டைம் லேட் ஆகும், டைம் இருக்காது, முடிச்சா அவனுட்டு இருக்கும். அப்பதான் பிரேக் விட்டுருப்போம், நம்ம ஷார்ப்பா அப்படியே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருக்கோம். நான் என்ன இவனுங்களை திட்டி அனுப்பும், போய் கூட்டுவா எப்படியாவது கூட்டுவா அங்கே அவர் இருங்க வேற மறுபடியும் ரிட்டர்ன் வருவான். அதெல்லாம் எனக்கு தான் நீ போய் கூட்டுவா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போ அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அவரையும் சமாளிக்க முடியாது. இவனும் போயிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அந்த பக்கம் போனா அவருக்கு இருங்க வரேன்றாரு. ஒண்ணு எனக்கு முன்னாடியே பேசிட்டு இருப்பான், பின்னாடி நிக்கிறதே தெரியாம பேசிட்டு இருப்பான். அவன் இருக்கான் பாரு என்னடா அந்த மாதிரிதான் எல்லாம் எங்க ஏஜ் கேட்டகரி தான் பாருங்க. சோ அதனால ஒர்க் பண்ணுவானுங்க, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுவானுங்க. பட் ஆனா கேங்கா அப்படி இருக்கும், ஒரு நேசமணி கேங் மாதிரி இருக்கும். பெயிண்ட் அடிக்க போன மாதிரி போவாங்களா. நான் உங்களை கெட்டப்ல இமேஜினரி பண்ணி பாத்துட்டேன். அப்படியேதான் இருப்பாரு. அது மாதிரி வச்சுட்டு அப்ப அவங்க தூரத்துலயும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்னதான் பண்றாங்க. கொஞ்சம் டிரான்சிஷன் பண்ணி பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணீங்களா, அப்போ அந்த மீம் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா ஆமா, எப்படி இந்த இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் அது. சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து சடனா வந்த விஷயமா ரொம்ப நாள்? எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, உண்மையிலேயே எனக்கு இருந்தது. டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் போகும்போதே அவங்க சொன்னது வெயிட் லாஸ் பண்ணுங்க, அப்பதான் சரியாகும் அப்படின்னு. அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருந்தது. ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போலான்றதுக்காக எடுத்த ஒரு ஸ்டெப். அதையும் தாண்டி சில ஸ்டார்டிங்ல நான் பண்ண மூவிஸ்ல எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னுமே தோணுச்சு. ஸோ எல்லாமே மைண்ட்ல வச்சு பண்ணதுதான். ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதுதான். ஓகே, சூப்பர். இப்போ அவருக்கு வந்து உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் கூட ஒரு விஷயம் நடந்ததுன்னா, உங்களுக்கு வந்து சீனியர் ஆக்டர்ஸ் இளவரசர் சார்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது, ரொம்ப சீனியர் ஆக்டர் நம்ம நிறைய வாட்டி டிவில பார்த்துருப்போம். அவரு கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சா? இல்ல, இளவரசர் சாரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இளவரசர் சார் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு ரெடியா இருந்தேன். காலையில ஒரு 7 மணி மாதிரி 6 to 7 o'clock அவரும் வந்துட்டாரு. அவர் சைட்ல இன்னொரு கேரன்ல இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா சரி மேக்கப் போடுறலாம் ரெடி ஆகுற டைம். அப்போ தட்டா புட்டான்னு ஒரு சவுண்டு பக்கத்துல, அவரு சவுண்டு கத்தி கத்தி திட்டுறாரு யாரையோ, சரி வச்சு செய்யறாரு லிட்டரலா வச்சு அம்மா சத்து. ஆனா காலங்காத்துல மனுஷன் இவ்வளவு காண்டா யாரா மாட்டினாரு காலையில சொல்லிட்டு இன்னும் பார்த்தது கூட கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டே எப்படி இருக்கு, திட்டுறாரு, நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்களா சரி சொல்லிட்டு. ஆனா முடிச்சுட்டு அவரு வரும்போது அப்படியே மாறிட்டாரு. அது அந்த போர்ஷன் வந்து அவரு அது உள்ளேதான் வச்சிருந்தாரு. அது வந்து அவரு செட்டுக்குள்ள வரும்போது அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிட்டாரு. அப்படியே அந்த 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 பர்சனலா கோத்ரூ பண்ண அந்த எதுவுமே ரிஃப்ளெக்டே ஆகல. ஸோ அப்பதான் நான் பார்த்து அப்சர்வ் பண்ணேன், ஓகே இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு. அவர் வந்து கோவத்தை வந்து எங்கேயுமே அதோட முடிச்சிடறாங்க, உள்ள எடுத்துட்டு வரல. உள்ள வந்தோடனே டுவர்ட்ஸ் ஃபுல் கமிட்மெண்ட் தான். வந்தோடனே வந்துட்டு கை கொடுத்தாரு, எல்லாரும் கை கொடுத்தாரு. எல்லாரும் பேசினா எனக்கு கை கொடுத்துட்டு, நீங்க தான்ப்பா ஹீரோ, வாழ்த்துக்கள்ப்பா, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, நம்ம 2 பேரும் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. ஏன் அப்படின்னா அந்த கதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அப்பா பையன் வந்து அடிச்சுக்கிற மாதிரி தான். அடிச்சுக்கிற மாதிரி அப்பதான் போட்டு அடிப்பாரு, சாத்துவாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் சாத்தணும், எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டா ஒரு டேம் பண்ணும் பையன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கேஸ்டிங் இவர் சொன்ன மாதிரி இளவரசர் சாரா எல்லாருமே இருக்கும் போது வந்து நீங்க இவங்களதான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டன் எழுதும் போது இருந்துச்சா, இல்ல அதுதான் மாறி பண்ணீங்களா? இல்ல பிரதர், ஆக்சுவலா எழுதும் போது இவர் மட்டும் தான் இருந்தாரு அதுல. அப்போதைக்கு ஆமா அவருக்கு மட்டும்தான், மத்தபடி எல்லாமே கேரக்டர்ஸ்ல தான் இருந்துச்சு, பேப்பர்ல இருக்க கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம அப்பவே வந்துட்டு மைண்ட்ல ஃபிட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஒரு பட்ஜெட் ஒன்று கன்ஸ்டன்ட் இருக்கும் இங்கே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் மட்டும் இருந்தார். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேஸ்டிங்கா நாங்கள் ஃபிட் பண்ணோம். ஓகே. ஸோ எனக்கு மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 10 daysல தான் ஃபிட் ஆனிச்சு.
இளவரசு சார் ஆகட்டும், அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு குட் நைட்ல பண்ணிருப்பாங்களா, ஆமா, ஆமா. அந்த அம்மா கேரக்டர், சாரா ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஃபிக்ஸ் ஆனாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த ஏன்னா நிறைய பேர் டேட்ஸ் கிடைக்கல, போயிட்டே இருந்துச்சு. இவங்களோட டேட்ஸுமே கிடைக்கல, சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசியில ஒரு 1 வீக் அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே இவங்க கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா வேற யாராவது போயிருந்தது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்பா வந்து ஒரு 195 பேரோட அப்பா அப்படிதான் இருப்பாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாரு இந்த படத்துல. அம்மா வந்து 100க்கு 100 பேரோட அம்மாவும் இருப்பாங்கன்ற மாதிரி அம்மா ஒரு சிஸ்டர் ரோல் மஹிமான்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. சோ அவங்களுமே அதான் அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஈஸியா 90% கனெக்ட் ஆகிற ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. சோ அது பக்காவான ஃபேமிலியா இருக்கும் ஹீரோட ஃபேமிலி. சூப்பர். சோ ஓகே. அல்ட்ரா டிலக்ஸ்ல வந்து 3 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. ஆமா. இதுல வந்து ஒரு ஹீரோயின் தான். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? அந்த ஒரு ஹீரோயின் தான், ஆனாலுமே வந்து எங்களுக்கும் கேப்டன் சண்டை தான் இருக்கும். அதுவும் ரொமான்ஸ்லாம் இல்ல. அதுதான் இது சொல்றேன். இது எப்படின்னா ரொமான்ஸ்ங்கிறது தாண்டி அதான் ஹீரோவுக்கு தேவையான இதுமே இதுல இருக்காது, இருக்கு சுத்தமா. ஓகே. இப்போ நம்ம நார்மல் லைஃப் எடுத்துக்கோங்களேன். இப்போ நல்லா ஸ்மார்ட்டா நல்லா ட்ரெஸ்ஸிங்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாம் ஸ்மார்ட்டா பயங்கரமா இருக்க பையனோட அவனோட அந்த ஃப்ளோ வேற மாதிரி இருக்கும். பொண்ணுங்கள்ட்ட பேசுற விதமாகட்டும். இந்த ஆவரேஜா சில பசங்க இருப்பாங்க, பேசவும் தெரியாது, ஹீரோயிசம் பண்ண தெரியாது, சண்டையும் போட தெரியாது, இந்த மாதிரிலாம் இருப்பானுங்கல்ல. சோ அவங்கள மெஜாரிட்டியா எடுத்து பண்ணதான் ஒரு கேரக்டர். சோ அதனால வந்துட்டு ஒரு பொண்ணை கை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணா கூட அந்த கேரக்டர் அவனுக்கு தெரியாதுதான், அந்த பையனுக்கு தெரியாதுதான், அது மாதிரிதான் இருக்கும். பேர்பட்ட என்கிட்ட நீங்க இத்தனை ஹீரோயின் வேலை கேக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஓகே. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர் என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.